நான் சொன்னாக்கா நீங்க நம்புவீங்களா? தளபதி விஜய்க்கு இன்னைக்கு சிஎம் ஆவறதுக்கு உதவி செஞ்சது யாரு? நான் சொல்றேன். சி ஜோசப் விஜய் எனும் நான். Hello everyone, it's me Harian Raj here again. Okay, இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது 107 சீட்டு தான் நம்ம டிவிக்கு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் பார்ட்டி வந்து ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு. அவங்களும் ஜாயின் பண்ணாங்க. சோ ஜாயின் பண்ணும்போது அங்க ஏறக்குற நம்மளுக்கு 112 சீட் இருக்கு. சோ நம்மளுக்கு தேவைப்பட்டது வந்து 118. இன்னும் ஒரு 6 சீட்டு தேவை. சோ அந்த கட்சி வந்து சேர்ந்ததுதான் சிபிஐ 2 கட்சி, சிபிஎம் 2 கட்சி, விசிகே 2 கட்சி சேர்ந்த பிறகு டோட்டல் 6 பேர் சேர்ந்த பிறகு 118 வந்துச்சு. சோ கவர்னர் சொன்னது ஒரே வார்த்தை என்னன்னா, யூ கேன் பெர்ஃபார்ம், யூ கேன் ரூல் த தமிழ்நாடு சொல்லிட்டு இன்னைக்கு அதாவது 9 of May 2026 வந்து சிஎம் ஆவர போறது வந்து நமது விஜய், தளபதி விஜய், இப்ப சிஎம் விஜய், ரைட்? ஓகே, கம் பேக் டு த பாயிண்ட். நான் சொன்ன மாதிரி முழுக்க டிவிகே பார்ட்டிக்கு, அதாவது நமது வரப்போற சிஎம் விஜய்க்கு உதவி செஞ்சது வேற யாருமே இல்லைங்க. முதல்ல அவர் போய் கும்பிட ஒரு தெய்வம் யாரா இருக்கும்? நமது ஜீசஸ், மாத மேரி எல்லாமே தான். ரெண்டாவது நமது முருகர் கோயிலுக்கு போனாரு, முருகர் கிட்ட கேட்டாரு, அதே மாதிரி நடந்துச்சு. அதே மாதிரி கிறிஸ்டியனிட்டி கிட்ட போய் சர்ச்சுக்கு போனாரு, முட்டி கால போட்டு வேண்டினாரு, நடந்துச்சு. அதே மாதிரி அல்லாஹ் இனி எந்த சோதனை வந்தாலும் என்னை காப்பாத்தே அப்படின்னு அல்லாஹ் கிட்ட கேட்டாரு, நடந்துச்சா? வேற யாருமே உதவி செய்யலங்க. அங்க ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சோ எல்லாமே சேர்ந்து எல்லாம் ஒண்ணு கூடி நமது மக்கள் மலேசியாலயும் சரி, தமிழ்நாட்டிலயும் சரி, எங்க இருந்தாலும் இந்த உலகத்துல எல்லாமே வந்து வேண்டிக்கிட்டாங்க. சைனீஸ் கூட வேண்டிக்கிட்டாங்க. சோ எல்லாருமே ஒண்ணு கூடி எல்லாம் வேண்டி இன்னைக்கு மக்கள் அவளோட காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ நம்மளுக்கு வந்து ப்ரூஃப், நம்மளுக்கு சொல்யூஷன் எல்லாமே கிடைச்சிச்சு. சோ சிஎம் விஜய் தான் அந்த தமிழ்நாட்டுக்கு எழுதப்பட்டது, இது நடந்துச்சு. சோ ஆல் தி பெஸ்ட், குட் லக். சி ஜோசப் விஜய் எனும் நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக நான் சத்தியமாக உறுதி செய்கிறேன். இந்த நாட்டின் சட்டத்தையும் இந்த மண்ணின் மக்களின் உரிமைகளையும் நான் காப்பாற்றுவேன். என் கடமைகளை பயமின்றி, பாகுபாடின்றி, பகைமையின்றி, முழு நேர்மையுடன் நிறைவேற்றுவேன். மக்களின் முன்னிலையில் மனசாட்சியுடன், உண்மையுடன் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்து எனக்கு